வணக்கம். இன்றைய பதிவு அடுத்த அதிகாரமான விருந்தோம்பல் என்பது குறித்து நாம் காணலாம். விருந்தோம்பல் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய வீட்டிற்கு வருகின்ற விருந்தினரை நன்கு உபசரித்து வழி அனுப்புவது, அவர்களுக்கு நல்ல உணவு, நாம் நல்லபடியாக அவர்களுடன் இனிமையாக உரையாடுதல், அவர்களுக்கு முடிந்தால் ஏதாவது ஒரு சிறு பொருளை பரிசாக அளித்து அவர்களை மகிழ்வித்தல், இதெல்லாம் அந்த விருந்தோம்பலுக்குள் அடங்கும். இந்த விருந்தோம்பல் என்பது ஆதி காலத்தில் இருந்தே இருந்து வருகிறது. அந்த காலங்களில் விவசாயமே அடிப்படை தொழிலாக இருந்தது. விவசாயத்தின் பொருட்கள் எல்லாம் நமக்கு கிடைத்து வந்தன. அதாவது சாப்பிடக்கூடிய பொருட்கள் அனைத்தும் நமக்கு கிடைத்து வந்தன. அப்படி கிடைச்சிட்ருக்கும் பொழுது அந்த பொருட்களை எல்லாம் நம்ம என்ன செய்வோம், நம்ம பயன்பாட்டுக்கு போக மிகுதியை பெற்று விடுவோம், வணிகமாக்கி விடுவோம் இல்லையா? வீட்டில் என்ன பண்ணுவோம், நமக்கு மட்டும் சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. யாரும் வர்றாங்க, உறவினர்கள் வருகிறார்கள், தெரிந்தவர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு நாம் உணவளிக்க வேண்டும், உணவளித்து மகிழ்விக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற எண்ணத்தில் என்ன பண்ணுவாங்க, அதை சேமித்தும் வைத்து கொள்ளுவார்கள். அந்த விருந்தினர் முகம் கோணாமல் இருக்கும்படி பார்த்து கொள்வார்கள். கண்டிப்பாக வர்றவங்களுக்கு நல்ல சாப்பாடு அவங்க போடுவாங்க. அதுதான் விருந்தோம்பல். விருந்து என்பது சாப்பிடுவதை குறிக்கும் ஒரு சொல்லாக இங்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனால் அதில் இன்னும் நிறைய இருக்குது இல்லையா? இப்போ இந்த விருந்தோம்பல் அதிகாரத்தின் முதலாவது குறளாக நாம் காண இருப்பது இப்போ பார்க்கலாமா? இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. இதனுடைய பொருள், வேளாண்மை தலையாய தொழிலாக இருந்த அந்த காலத்தில் விளைபொருட்களை நாம் விளைவித்து வணிகம் நடத்தி மிகுதியானவற்றை வீட்டில் சேமித்து வைத்து கொள்ளுவோம். ஏன்னா நம்மளுக்கும் சாப்பாட்டுக்கு வேணும் இல்லையா? அதனால் அதையும் அவங்க சேர்த்து வச்சுக்குவாங்க. அது விளை நிலங்களில் வரக்கூடிய தானியங்களாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நாம் விளைவித்த பொருட்களை நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் கொண்டு வச்சுக்குவோம். வைக்கும்பொழுது என்ன செய்வோம், என்னுடைய தோட்டத்தில் விளைந்த காய், என்னுடைய தோட்டத்தில் விளைந்த தானியங்கள் அப்படின்னு வர்றவங்களுக்கு நம்ம கொடுப்போம். அதோடு இல்லை, அவங்களுக்கு நம்ம விருந்து படைப்போம், சமைத்து கொடுப்போம். நம்மளுடைய தோட்டத்திலோ அல்லது விளைநிலத்திலிருந்தோ வந்த பொருட்களை சமைத்து அவர்களுக்கு சாப்பிட கொடுத்து விடுவோம். இது விருந்தோம்பலின் தலையாய பண்பாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆக வேளாண்மையின் பொருட்டு வந்த பொருட்களை நாம் சேமித்து வைப்பது என்பது வெறும் சேமிப்புக்காக கிடையாது. இருந்தோம்பி வரக்கூடிய விருந்தினர்களை ஓம்புதலின் பொருட்டு, ஓம்புதல் என்றால் அவர்களை நாம் கவனித்தல், அவர்களுக்கு நிறைவாக நல்ல உணவை கொடுத்தல் விருந்தோம்பல் என்று சொல்லப்படுகிறது. ஆக வள்ளுவனார் இங்கு எதை கூறுகிறார் என்றால், இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம். இல்வாழ்க்கையில் நாம் சேமிக்கக்கூடிய அந்த விளை பொருட்கள் எல்லாம் எதற்காக என்றால் விருந்தோம்பலுக்காக. நாம் சாப்பிடுவது மட்டுமல்லாமல் பிறருக்கும் கொடுத்து நாம் உண்ண வேண்டும் என்பதே இதன் பொருளாக கொள்ளப்படுகிறது. நாளை அடுத்த அதிகாரத்தில் நாம் காணலாம். நன்றி.